CNN நியூஸ் 18 இருக்கிற சர்வேல பார்க்கும்போது அதிமுகவுக்கு சாதகமா மாறி ஒரு வாரத்துக்குள்ள இந்த மாற்றம் எதனால? திமுக மீதான இந்த 5 ஆண்டு கால அதிருப்தின்னு ஒன்று மக்கள்கிட்ட இருக்குல்ல, அதை அதிமுக சரியாக கையாண்டு போனால் நிச்சயமா அந்த தேர்தலில் வந்து அதிமுக ஒரு பெரிய எதிர்வினை ஆற்றும். அதிமுகவோட மேனிஃபெஸ்டோல எந்த ஒரு விஷயம் மக்களை கவர்ந்திருக்கும்? விற்பனையை வந்து அதிகப்படுத்துவதற்காக ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு போட்டி போட்டு சலுகை அறிவிக்கிற மாதிரி இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்வியல் சார்ந்தது எந்த கட்சியுமே சிந்திக்கல. எல்லா கட்சியும் மக்களை வந்து வியாபார பொருளாக பார்க்குறாங்க. எவ்வளோ கொடுத்தா வியாபாரம் நடக்கும் அப்படின்றது பார்க்குறாங்க. இந்த விஜயோடைய வருகை வந்து தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதியும் ஒரு பெரிய அதிர்வு வந்து உருவாக்குன்றது. அவங்க வெற்றி பெறுவார்கள் அல்லது ஆட்சிக்கு வருவாங்கன்றது நமக்கு நம்பிக்கை. திமுகவை சமூக நீதி அரசாக முன்மொழிந்து பல அமைப்புகள் வந்து திமுக ஆட்சிக்கு வரணும்னு போராடினாங்கல்ல. நீல சட்ட பேரணி, கருஞ்சட்டை பேரணி, செஞ்சட்டை பேரணி, பல சட்டைகளை மாற்றி போட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வரணும். அதிமுக ஆட்சி காலத்தில் கடுமையாக போராட்டங்கள் நடத்தி பேரணி நடத்துகிற எல்லா கட்சிகளையும் ஏமாத்திருக்கு. இந்த ஆட்சியில் ஒரு பெரிய எந்த விதமான மாறுதலும் வரல. அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் பெரிய மாறுதல் வரல. பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து மாநில செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட CNN நியூஸ் 18 கடந்த வாரம் நடந்த ஒரு ஆய்வில் சொல்லியிருந்தாங்க அதிமுகவுக்கு அந்தளவு அது சாதகமாக அமையலை. பட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற சர்வேல பார்க்கும்போது அதிமுகவுக்கு சாதகமாக மாறி இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள இந்த மாற்றம் எதனால? 2 வகையாக பார்க்கணும். ஒன்று வந்து அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை, திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை. 2 கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணக்கப்போக்கு. இப்போ ஏறத்தாழ நீங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலே 2 கூட்டணியோடைய இணக்கப்போக்கு, அவங்களுடைய தேர்தல் வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட முடியும். அதிமுக ஏறத்தாழ எந்த விதமான ஒரு பெரிய சலசலப்பும் இல்லாமல் அவங்களுடைய கூட்டணி உடன்படிக்கையை ரொம்ப விரைவாகவே முடிச்சிருக்காங்க. எடப்பாடியார் சொல்வது போல் நாங்கள் 20 நாள் 25 நாள் போராடலை கூட்டணி கட்சிகளோட, நாங்கள் ஒரு நாள்லேயே வந்து நாங்கள் கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கோம். ஆனால் திமுகவுடைய கூட்டணி உடன்படிக்கை என்பது இன்று வரை ஒரு பெரிய பேசு பொருளாகவும் அந்த கூட்டணி கட்சிக்குள்ளாகவே ஒரு ஒருமித்த மனநிலை இல்லை அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து மக்கள்கிட்டையுமே அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் என்னதான் விசிகா வந்து 8 தொகுதி வாங்கியிருந்தாலும், கம்யூனிஸ்டுகள் 5 தொகுதி வாங்கி சமாதானம் ஆகியிருந்தாலும், அந்த கட்சியோட அடிமட்ட தொண்டர்களிடையே அது ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு. நான் எனக்கு தெரிந்த நிறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிறைய செயல்பாட்டாளர்கள் சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருக்காங்க. எங்களுடைய தொகுதிகளில் இத்தனையாயிரம் வாக்குகள் இருக்குது, நாங்கள் வந்து திமுகவுக்கு போட மாட்டோம் அப்படின்ற அந்த அதிருப்தியை அவர்கள் கட்சி நிர்வாகிகளை வெளிப்படுத்தும் போது மக்கள் மனதிலும் வந்து இந்த கூட்டணி பிரச்சனைகள் வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கும். அது ஒரு எதிர்வினையோடைய விளைவாக தான் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த சர்வே முடிவாக நம்ம பார்க்கலாம். 2வது அதிமுக மீதான இப்போ இந்த திமுக மீதான இந்த 5 ஆண்டு கால அதிருப்தின்னு ஒன்று மக்கள்கிட்ட இருக்குல்ல, அதை அதிமுக சரியாக கையாண்டு போனால் நிச்சயமாக அந்த தேர்தலில் வந்து அதிமுக ஒரு பெரிய எதிர்வினை ஆற்றும். அதில் எந்த விதமாக மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் சொல்வது போல் ஆட்சி மாற்றுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகே. ஆனால் இப்போது ஒரு சர்வே அப்படிங்கிறது எடுக்கும்போது மக்கள் மேலே எப்படிலாம் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த மாற்றம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவோட மேனிஃபெஸ்டோவில் எந்த ஒரு விஷயம் மக்களை கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுக திமுக ரெண்டுக்குமே பெரிய வேறுபாடாக திமுகவுடைய அந்த தேர்தல் அறிக்கையும் பார்க்குறேன். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து கூடுதலாக எவ்வளோ இலவசங்கள் கொடுக்கலான்றது தான் அதிமுக சிந்திக்குது. அவர்களும் வந்து 2000 ரூபா வந்து மகளிருக்கான உரிமை தொகைன்னு முதல்ல எடப்பாடி அவர்கள் அறிவித்தார். இப்போ திமுக வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்களும் 2000 உயர்த்துறோம்னு சொல்லுது. கூடுதலாக 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம்னு சொல்லுது. அதாவது என்னவோ இந்த என்ன சொல்கிறது, விற்பனையை வந்து அதிகப்படுத்துவதற்காக ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு போட்டி போட்டு சலுகை அறிவிக்கிற மாதிரி இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்வியல் சார்ந்தது எந்த கட்சிகளுமே சிந்திக்கல. எல்லா கட்சிகளுடைய மேனிஃபெஸ்டோ தான் சொல்லுது. எல்லா கட்சிகளுமே மக்களை வந்து வியாபார பொருளாக பார்க்குறாங்க. எவ்வளோ கொடுத்தா வியாபாரம் நடக்கும் அப்படின்றத பார்க்குறாங்க. அதனால் மேனிஃபெஸ்டோ மட்டுமே எதிர்வினை ஆற்றுமாட்டதை தாண்டி இந்த வேட்பாளர்கள் தேர்வுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் அதிமுகவுடைய வேட்பாளர் தேர்வு, திமுகவுடைய வேட்பாளர் தேர்வுமே மக்கள்கிட்ட பெரிய எதிர்வினை ஆற்றக்கூடியது தான். குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க பல தொகுதிகள் வந்து பல இடங்கள் வந்து பெரிய மக்கள்கிட்டயே ஒரு அந்த அறிவிக்கப்பட்டிருக்க வேட்பாளர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அந்த ஒரு ஆதரவு அல்லது எதிர் அலையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அதிமுக வேட்பாளர்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் எப்பவுமே உண்டு. அது நம்ம வந்து கட்சி கடந்து என்ன பார்க்கணும்னா, அதிமுகவினர் வந்து மக்கள் எளிதில் சந்திக்க முடியும். இது நான் வந்து இந்த கட்சி அப்படிங்கிறதுக்காக இல்லை, நீண்ட காலமாக நான் வந்து பயணப்பட்டிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க. நான் வந்து பல்வேறு மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஒரு மக்கள் பிரதிநிதியை சந்திக்கும் போது திமுக மக்கள் பிரதிநிதியை சந்திக்கிறதுக்கும் அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதியை சந்திப்பதற்குமான வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிமுகவினர் வந்து நான் எளிதாகவே சந்திச்சிருவோம். அது எம்எல்ஏவாக இருக்கலாம், அமைச்சர், நான் செல்லூர் ராஜு அமைச்சராக இருக்கும்போது சந்திச்சிருக்கோம், எளிமையாக சந்திச்சிருக்கோம். எல்லாருமே எளிமையாக அவர்களுடைய அந்த துறை அந்த அதிகாரம் தாண்டியும் மக்கள்கிட்ட அவங்களுடைய பழக்க வழக்கம் எளிமையாக இருக்கும்.
ஆனால் திமுக வந்து இன்றைக்கு கூட்டணி கட்சிகளாலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இப்போ நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் ஏன் வெளியே வந்தோம்? ஒரு கூட்டணியில் ஒரு வந்து கொள்கை ரீதியாக இருந்த ஒரு கட்சி, பாசிச எதிர்ப்பில் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நாங்கள் ஏன் கூட்டணி விட்டு வெளியே வரோம்? அந்த கட்சியினருடைய மனப்போக்கு இருக்குல்ல, இந்த ஏவாவேலு போன்றவர்கள், சேகர்பாபு போன்றவர்களுடைய அந்த ஆதிக்க மனநிலை, அந்த இயல்பாகவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட அந்த மனநிலை இருக்குது. இதுவே மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விலகி நிற்கக்கூடிய ஒரு கேப் வந்து உருவாக்குது. மக்கள்கிட்ட வந்து அவங்க எளிதாக போனதே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணி கட்சிகளும் வந்து கடந்த தேர்தலில் வந்து சில இடங்கள் வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் தான் தோல்வி அடைஞ்சாங்க. போன தேர்தல் அதிமுக, திமுகவுடைய வாக்கு விகிதம் வந்து ரொம்ப பெருசு இல்ல. ஒரு நூல் இடையில தான் பல இடங்கள்ல கிட்டத்தட்ட வந்து 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 வாக்குகள் டிஃபரண்ட்டுக்குள்ள தான் வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கப்பட்டது. அது வந்து மாறக்கூடியது, நிலையானது கிடையாது. இன்றைக்கு கூடுதலா விஜய் வந்திருக்கிறாரு. இந்த விஜயோடைய வருகை வந்து தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதியும் ஒரு பெரிய அதிர்வை வந்து உருவாக்கும்ன்றது, அவங்க வெற்றி பெறுவார்கள் அல்லது ஆட்சிக்கு வருவாங்கன்றதுல நமக்கு நம்பிக்கை, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவர்கள் வந்து ஒரு பெரிய அதிர்வை உருவாக்குவாங்க. கடந்த முறை 50,000 வாக்குகள் 60,000 வாக்குகள் லீடிங்கில் ஜெயிச்சவங்க கூட இந்த முறை 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் லீடிங் எடுத்துட்டாலே போதுன்ற அளவுக்குள்ள ஒரு ஒரு மாற்றம் வரும்ன்றது இயல்பாக பார்க்குறவங்களுக்கே தெரியும் போது மக்கள்கிட்டயும் அந்த மனநிலை மாற்றம் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். இது எல்லாமே மேனிஃபெஸ்டாக இருக்கட்டும், இந்த வேட்பாளர் தேர்வாக இருக்கட்டும், இந்த கூட்டணிக்குள் நீடிக்கக்கூடிய அந்த குழப்படிகள், இது எல்லாமே மக்கள்கிட்ட என்ன ஆகுதுன்னா, இவங்க தான் ஜெயிப்பாங்களோன்ற எண்ணத்தை மீடியாக்களும் கொண்டு போய் சேர்க்குது. மீடியாக்களும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கூட்டணி குழப்பங்களை காட்டும்போது மக்கள் மன ஓட்டங்களில் என்ன போய் இப்போ விதைக்கப்படுதோ அதை தான் மக்கள் வெளிப்படுத்துவாங்க. அந்த அடிப்படையாகவே இந்த சர்வே முடிவை பார்க்கலாம். அதனால் இது வந்து இறுதி வரை இப்படியே இருக்குமான்றதை சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் கடைசி ஓட்டு போடுற வரைக்கும் மக்களுடைய மனநிலை என்ன மாறுன்னு யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல பார்க்கும்போது, இவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் தெரியுது. எங்க அவர் டிராவல் பண்ணி போகும்போதும், பேசும்போதும் சரி, கூட்டங்கள்ல பேசும்போதும், எந்த ஒரு முடிவு எடுக்கும்போதும், மீடியாவை சந்திக்கும் போதும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் தெரியுது. இதற்கு காரணம் என்னவா இருக்கு? இல்லை, நீங்கள் எடப்பாடியை வந்து பல பேர் வந்து தோல்வி தோல்வின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. எனக்கு தெரிந்தவரை எடப்பாடி பழனிசாமி அரசியல் ரீதியாக எடுத்த எந்த முடிவிலும் தோல்வி அடையலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அதிமுகவில் வந்து அவர் முதல்வராக ஆகப்பட்ட காலம் வந்து ரொம்ப போராட்ட காலமானது. அந்த அதிமுகக்குள்ள வந்து பல்வேறு குழப்படிகள். ஒரு பக்கம் தினகரன் வந்து 20க்கும் 11க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஆதரவு வச்சிருந்தார். 20க்கு மேல் அவர்கிட்ட. ஓபிஎஸ் பக்கம் ஒரு 11 எம்எல்ஏக்கள்னு அதிமுக ஆட்சியே வந்து அடுத்த மாதம் ஸ்டாலின் சொல்லுவார்ல, இந்த ஆட்சி இன்னும் அடுத்த மாதத்தில் காலியாயிடும், அடுத்த மாதம் காலியாயிடும் சொல்லும்போது 4 ஆண்டுகள் அந்த ஆட்சியை நீடித்து கொண்டு வந்ததே வந்து ஒரு பெரிய வெற்றி. நீங்கள் யாருமே நீங்கள் வந்து இப்போ அதிமுக வந்து ஜெயலலிதா இருக்கும்போது தோக்கலையா? மிக மோசமான தோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்கு. நீங்கள் 91ல் அபரிமிதமான வெற்றி பெற்ற அதிமுக 96 தேர்தலில் ஜெயலலிதாவே தோற்று போனாங்க. ஸோ அந்த மாதிரியான வெற்றி தோல்விகள் என்பது இயல்பானது. இதை வந்து நீங்கள் போகிற போக்கில் வந்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் கட்சி தலைமை ஏற்றிருந்து தோல்வியை அடைஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கட்சி தலைமை பொறுப்பை விட்டு கொடுக்காமல் அவர் கடைசி வரைக்கும் எல்லா நீதிமன்றங்களிலாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அவருக்கு எதிரான தரப்புகள் அத்தனையும் அவர் தோல்வி அடைஞ்சு வச்சிருக்காரு. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கான முதன்மை காரணம் அதிமுகவை எங்களுக்கு கைப்பற்றி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான். அதை தினகரன் கூட ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார். எங்களுக்கு என்ன வேண்டும் என்பது பாஜகவுக்கு தெரியும், நாங்கள் அதை பாஜக தலைமையோட பேசியிருக்கோம், அதன் அடிப்படையில் தான் கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லி தான் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அதாவது என்னன்னா, பாஜக அதிமுகவை தங்கள் வசம் ஒப்படைக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகமான நம்பிக்கை வந்து ஓபிஎஸ் கிட்ட இருந்தது, தினகரன் இருந்தது. அதுதான் ஓபிஎஸ் இன்னைக்கு திமுகவுக்கு போகிறதுக்கான நிலையை உருவாக்கிச்சு. ஏன்னா கடைசி வரை பாஜகவை நம்பி நடுத்தருள் நின்றவர். பாஜக கடைசி வரை தனக்கான அதிகாரத்தை உருவாக்கி தரும். கடைசி நேரத்தில் வந்து இறங்கி வராருல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களை இணைப்பதற்கு பாஜக பேச வேண்டும், தினகரன் போன்றவர்கள் பேச வேண்டும் என்று கூட கடைசி கட்டமாக அவர் பேட்டி கொடுக்குற இடத்துல வந்து எடப்பாடியாருடைய ஆளுமை வந்து இங்கே நிலையாக இருந்ததுன்றது யாராலையும் மறுக்க முடியாது. நீங்கள் சும்மா எல்லாருமே சொல்லிக்கலாம், பழனிசாமி வந்திருந்து தோல்வி எல்லா கட்சிகள்லையும் இடைத்தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல் தோல்வி என்பது திமுகவும் சரி அதிமுகவும் சரி பொதுவானது. அது நீங்கள் வந்து அப்படியே நிரந்தர வெற்றி பெற்ற கட்சிகள்லாம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்சியை கடைசி வரை தன்னுடைய பிடியிலிருந்து தளர விடாமல் பார்த்துக்கிட்டார் எடப்பாடி. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதை வந்து நீங்கள் சாதாரணமாக மதித்து குறைப்படவே முடியாது. இன்றைக்கு வந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு ஓடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியாக என்ன பண்ணார், கூட்டணி உடன்படிக்கை எங்கே பண்ணியிருக்காருன்னா அவருடைய கட்சி அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வர வச்சார். இது ஒரு பெரிய போன தேர்தலில் கூட அப்படி நடக்கலை. போன 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே பாஜக அதிமுக கூட்டணி உருவான போது கூட்டணி உடன்படிக்கை ஒரு தனியார் ஹோட்டலில் தான் நடத்தப்பட்டது, ஒரு பிரைவேட் ஹோட்டலில் தான் நடந்தது. ஆனால் இந்த முறை அந்த விமர்சனங்களையும் உடைச்சு தன்னுடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் வச்சு கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அப்போ பல வகையில் எடப்பாடி வந்து தன்னுடைய முடிவில் விடாப்பிடியாக இருந்தார். இப்போ அவர் ஒருவேளை தளர்ந்து போயிருந்தால் சசிகலா இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருந்திருப்பாங்க.
ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு தினகரன் போன்றவர்கள் இன்னும் விடாப்பிடியாக இந்த கூட்டணியில் ஒரு பெரிய அளவில் வந்து ஆதிக்கம் செலுத்தியிருப்பாங்க. இது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்திய ஒரு பெரிய பாசிட்டிவான மேனாக தான் நம்ம வந்து எடப்பாடியை பார்க்குறோமே தவிர, எல்லாரையும் போல நம்ம சாதாரணமாக ஒரு எடப்பாடி விரும்பல. ஏன்னா அவர் உண்மையில் 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினது மட்டுமல்லாமல், இந்த 10 ஆண்டுகள் கட்சியின் தலைமை பொறுப்பை வந்து போராடி தக்க வச்சிருக்கிறார். அது பெரிய ஆளுமை தன்மை அது. கண்டிப்பா. கிட்டத்தட்ட வந்து திமுகவோடதுக்கும் 5 ஆண்டுகள் ஆட்சிகள் முடிய போகுது அப்படிங்கும்போது, அவங்களுடைய ஆட்சி இதை எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு அவங்க மேல இருக்கிற மைண்ட் செட் என்னவா இருக்கு? இல்ல திமுக எப்போதுமே வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்லுதோ அது எதையும் எல்லாம் அதே தான் இந்த முறை 2021 பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. தொழிலாளர் நலம் சார்ந்து, அரசு ஊழியர்கள் சார்ந்து, எல்லா துறை சார்ந்தும் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும், தொழிலாளர்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கு. நீங்கள் கனிமொழி அம்மையார் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல இடங்களில் அவங்க பரப்புரை செய்தது என்னன்னா, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க, இது மதுவால் வந்து அதிகரிச்சிருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மது விலக்கை வந்து நடைமுறைப்படுத்துவோம்னு. இது எனக்கு தெரிந்த 50 ஆண்டு காலமாக எப்படி கச்சத்தீவை மீட்போம்னு திமுக அறிக்கை கொடுக்குதோ அதே மாதிரி மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம்னு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி தான் கொடுத்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மது விற்பனை குறித்த கேள்விகள் எழுப்பப்படும் போதெல்லாம் அமைச்சர்களே வந்து கோபமாகி அவங்கள வந்து நீங்கள் பேசக்கூடாது, குடிகாரர்கள் பேசக்கூடாது, அவர்கள் மது பிரியர்கள் என்று பேச வேண்டும். காலையில் வேலைக்கு போகிறவன் வந்து குடிச்சிட்டு போனால் தான் வந்து அவன் உடல் வலி இல்லாமல் வேலை ஏன் ஒரு போதையில் போகிறவன் வந்து சுயநினைவு இல்லாமல் ஒருத்த வேலை செஞ்சு அந்த வேலை இடத்துல அவனுக்கு ஒரு தவறுதலில் விழுந்து செத்து போனான்னு யார் பதில் சொல்லுவாள்? அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? மது விற்பனையை ஊக்கப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறாங்க. மதுவில் புதிய புதிய பிராண்டை கொண்டு நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வரணும் என்ன பண்ணணும்? ஏற்கனவே ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய அந்த மதுகளை மட்டுமே விற்பனை செய்துவிட்டு மெல்ல மெல்ல அந்த உற்பத்தியை குறைக்கணும். முதல்ல நீங்கள் இன்றைக்கி 10 ஆலைகள் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னா அதை 5 ஆக்கணும். அந்த 5 ஆலைகளில் வந்து ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் 2 லட்சம் உற்பத்தி பொருட்கள் உருவாகுதுன்னா அது ஒரு 50,000 40 இப்படி படிப்படியாவது நீங்கள் அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுத்துருக்கணும். ஆனால் கூடுதலாக புதிய புதிய பிராண்டு வீரன் போன்ற புதிய புதிய பிராண்டுகளை அறிமுகப்படுத்தி மதுப்பிரியர்களை எப்படியெல்லாம் மகிழ்விக்கலாம். அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் கொண்டு வர்றதா அல்லது இன்னும் அந்த மதுபான பாட்டில்கள் வந்து மாற்றக்கூடிய விடயங்கள் பல வகையில் மது உற்பத்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய அதை ஊக்கப்படுத்தக்கூடிய வேலைகளை தான் திமுக 5 ஆண்டுகள் செஞ்சது. அப்போ இந்த ஆட்சியில் ஒரு பெரிய எந்த விதமான மாறுதலும் வரல. இப்போ அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் பெரிய மாறுதல் வரல. பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை. நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை எத்தனை ஆண்டுகள் கழித்து கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட 2024 தேர்தல் காலகட்டத்துக்கு நெருக்கடியில் தான் அவங்க வந்து அந்த மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் பல குளறுபடிகள், சரியானவர்களுக்கு அது போய் சேரலை. இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான பயனாளிகள் வந்து மீண்டும் வந்து இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டால் நாங்கள் வந்து அதை பரிசீலனை பண்ணுறோம். அப்போ எல்லாவற்றிலுமே குளறுபடி. அப்போ இந்த ஆட்சியில் எதுவுமே சரியா இல்லைங்கிற ஒரு பார்வை மக்கள்கிட்ட உருவாயிருச்சு. இந்த ஆட்சி போக்கு வந்து என்னவாயிருக்கு? நீங்கள் வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் இன்னும் ஒருபடி வந்து கொலை கொள்ளை குற்றச்சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த திமுகவை சமூக நீதி அரசாக முன்மொழிந்து பல அமைப்புகள் வந்து திமுக ஆட்சிக்கு வரணும்னு போராடினாங்கல்ல. நீலச்சட்டை பேரணி, கருஞ்சட்டை பேரணி, செஞ்சட்டை பேரணி, பல சட்டைகளை மாற்றி போட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வரணும். அதிமுக ஆட்சி காலத்தில் கடுமையாக போராட்டங்கள் நடத்தி பேரணி நடத்தின எல்லா கட்சிகளையும் ஏமாற்றிருக்கிறாங்க. இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகப்படியான ஆணவ படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கு. பாலியல் குற்ற செயல்கள் அதிகப்படுத்தியிருக்கு. இன்னும் கூடுதலாக வடவர் எதிர்ப்பை பேசி தான் திமுக வளர்ந்தது. 60கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்வாடிகள் எதிர்ப்பை அதிகமாக பேசின திமுக தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் மார்வாடி எதிர்ப்பை முன் வச்சு திமுக நகர்ந்தது. இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் மார்வாடிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சாதாரண சாலை டெண்டர்கள் கூட தமிழர்கள் கிடையாது. ஒரு சாலை போகிறதுக்கான டெண்டர் கூட அதில் கூலியாளாக கூட தமிழர் கிடையாது. எல்லாமே வடநாட்டவர்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் சென்னை போய் பாருங்கள், எங்கேயாவது ஒரு மெட்ரோ பணிகளில் அரசு திட்டம், அரசோடைய திட்டம் தானே, எங்கேயாவது தமிழ் ஆட்கள் பணி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ அரசின் திட்டங்களில் கூட தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. அரசு துறைகளில் எந்த விதமான வேலைவாய்ப்பும் தமிழர்களுக்கு உருவாக்குறது ஏதாவது புதிய சட்டங்கள். இப்போ நாங்கள் தலைவர் வேல்முருகன் ஒரு கோரிக்கை வச்சார். ஓபிஎஸ் காலகட்டத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தேர்வு எழுதலாம், எந்த மொழியை சேர்ந்தவர்களும் தேர்வு எழுதலாம், அவர்கள் வேலைக்கு சேர்ந்து ஓரிரு மாதங்களில் தமிழை கற்றுக்கொண்டால் போதும் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. அது ரொம்ப ஆபத்தான சட்டம், அதை நீக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் தலைவர் வேல்முருகன் குரல் கொடுத்தாரு. நாங்கள் வந்து அதை நீக்கிறோம்னு ஆரம்பத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டணிக்கு சேர்த்தீங்க. 5 ஆண்டுகளாக அந்த சட்டத்தை நீக்குவதில் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வு, நீங்கள் மத்திய அரசு தேர்வு நம்ம கேட்கல,
தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் பிற மாநிலத்தவர்களும் சேரலாம் அப்படின்னு சொல்றதை வந்து நீக்கி பல மாநிலங்கள் இப்போ சொல்லியிருக்குல்ல, மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைன்னு பல மாநிலங்களில் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகா உள்ளிட்ட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் எல்லாம் சிறப்பு சட்டங்கள் இருக்குது. வடகிழக்கு மாநிலங்களில் வந்து வடகிழக்கு மாகாணங்களில் வெளிமாநிலத்தை வச்சு நிலம் வாங்க முடியாது. இன்னர் லைன் பர்மிட் இருக்கு. உள்ள போய் நீங்க வந்து அங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. அது நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விசா மாதிரி ஒரு சொந்த நாட்டுக்குள்ளே போனா விசா எடுத்து போற மாதிரி வந்து இன்னர் லைன் பர்மிட் இருக்கு. இது மாதிரி பல மாநிலங்களில் வந்து சிறப்பு சட்டங்கள் இருக்கும்போது மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கே இந்த மாதிரி மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியல. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த அரசின் மீது பெரிய அதிருப்தியை பொதுமக்களிடையும் படித்த இளைஞர்கள்கிட்டையும் உருவாக்கியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, இப்போ கல அரசியல் 2026 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது? இந்த சர்வே சொல்ற மாதிரி தான் இருக்க போகுதா? தீர்மானிக்க முடியாத இடத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நீங்கள் சர்வேக்கள் ஒரு புறம்னா கடைசி நேரம் வரைக்கும் இதில் வந்து மாற்றம் வரும். இப்போ நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க முடியாது. அண்ணன் திருமாவளவன் போன்றவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறது நீண்ட எனக்கு தெரிஞ்சு 2001க்கு பிறகு 2016 மக்கள் நல கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார். அதற்கு பிறகு இப்போ தான் முதல் முறையாக சட்டம், அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருவேளை இந்த தேர்தலுக்கு பிறகு தொங்கு சட்டமன்றம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் ஒரு மாநில அரசியலுக்குள்ளே நம்ம வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாரோ, அல்லது அவருக்கு அப்படியான அரசியல் சூழல் இருக்கிறதா அவருக்கு பட்டிருக்கலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் சட்டமன்றத்துக்கு போட்டியிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவர் ஏன் நேரடியாக இப்போ மாநில அரசியலுக்கு இப்போ தலையிறாருன்னா இதுதான் சரியான நேரம்னு அவர் கணிக்கிறார். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவருக்கு தெரியுது இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்றதை இன்னும் யாராலையும் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு சூழல் இருந்துகிட்டு தான் இருக்குது. இறுதி நேரத்தில் எது வேணுமா நடக்கலாம். எல்லாரும் சொல்வது போல தொங்கு சட்டமன்றம் உருவானால் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களுக்கு பலருக்கும் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவதற்கு, அந்த ஆட்சியில் பங்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் நம்புறாங்களா அப்படிங்கிறதான் திருமாவளவன் அண்ணன் போன்றவர்களுடைய இந்த சட்டமன்ற தேர்தல் போட்டியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, நிறைய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.